ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு லேர்ன் எவ்ரி திங். இன்னைக்கு வீடியோவில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்ன அண்ட் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அண்ட் அதை எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு எக்ஸல் இருக்குது, அந்த எக்ஸலில் ஒரு பெரிய டேபிள் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுப்போம். இப்போ நான் ஒரு கிரேட்டர் தென் வேல்யூ எதுக்கெல்லாம் இருக்கோ அந்த கிரேட்டர் தென் வேல்யூக்கு அந்த செல் பர்டிகுலரா நான் அந்த செல்லுக்கு மட்டும் நீ கிரேட்டர் தென் வேல்யூல இருக்கிற ஒரு செல்லை நான் கிரீன் கலர்ல சேஞ்ச் பண்ணணும். இல்ல லெஸர் தென் வேல்யூஸ் நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறேன்னா, நான் ஒரு ரெட் கலர்ல சூஸ் பண்ணிக்கிறேன். ரெட் கலர்ல சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி காமிக்கணும். புவர் ஸ்டூடெண்ட் எல்லாம் ரெட் கலர்ல காமிக்கணும். தென் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க் யார் எடுத்திருக்காங்களோ அவங்கலாம் கிரீன் கலர்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்டிகுலரா பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு கண்டிஷனல் பேஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ண போறோம். ஸோ இதுதான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஒரு கண்டிஷனை நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்லிட்டு அதுக்கான ஃபார்மேட்டை கிரியேட் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எதுக்காக யூஸ் பண்றோம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். சேம் அதே தான். ஒரு பெரிய டேபிள் இருக்கு, அந்த டேபிள்ல நிறைய டேட்டாஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம பார்த்த உடனே இவர் தான் ஹையஸ்ட் பெய்டு சேலரி இவருக்கு தான் கொடுக்குறோம், இல்ல இவர் ரொம்ப லோ பெர்ஃபார்மன்ஸ் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி ஈஸியா வித்தின் 2 மினிட்ஸ்லயே டேபிள் பார்த்த உடனே நம்ம அனலைஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு தான் நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்ஸல் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் ஷீட் இந்த டேபிள் எடுத்திருக்கேன். இதுல நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி அப்ளை பண்ண போறேன்னு பாருங்க. எனக்கு இந்த மார்க்ஸ் ஸ்டூடெண்டோட மார்க்ஸ் இருக்குங்க இல்லையா, இந்த மார்க்ஸ் ஜஸ்ட் இந்த மார்க்ஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க, 5 சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கிற மார்க்ஸை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ண போறேன். ஜஸ்ட் உங்களுடைய எக்ஸல் ஹோம் டேப்ல இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஹோம்ல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் சொல்லிட்டு மெனு பார்ல இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல கிளிக் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹைலைட் செல் ரூல்ஸ்னா என்னன்னா கண்டிஷன். இப்போ இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணி கொடு, இல்ல நீ லோவஸ்டா இருந்தா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கலர்ல ஃபார்மேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரூல்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் கண்டிஷன். ஸோ ஹைலைட் செல் ரூல்ஸ். நான் கிரேட்டர் தென் வேல்யூலாம் எந்த செல்லுக்கு இருக்கோ அந்த கிரேட்டர் தென் வேல்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான். நான் என்ன ஃபிக்ஸ் பண்ண போறேன்னா 90 அபவ்ல இருக்கிறது எல்லாமே எனக்கு என்ன கலர்ல வேணும்னா கிரீன் கலர்ல வேணும்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன். இது பாத்தீங்கன்னா கஸ்டமைஸும் நம்ம பண்ணிக்க முடியும். பேசிக்கா பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்க கிரீன்ல தான் எப்பவும் நம்ம காமிப்போம். ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ரெட்ல காமிப்போம். இது பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா கிரேட்டர் தென் வேல்யூலாம் கிரீன்ல சூஸ் பண்ணிக்க போறேன். இங்க டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு கலர் இருக்கு. நான் அது கொடுக்காம கீழே லாஸ்ட் ஒரு கஸ்டம் ஃபார்மேட்னு சொல்லிட்டு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ பாருங்க, இங்க ஃபில், நம்பர், ஃபாண்ட், பார்டர் எல்லாமே இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா உள்ள அந்த செல் ஃபுல்லா கிரீன் கலர்ல ஃபில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பாருங்க, இப்போ அந்த செல் மட்டும் பர்டிகுலரா கிரீன் கலர்ல ஃபார்மேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் ஓகேன்னு கொடுத்துறேன். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துட்டு திரும்பவும் அகெயின் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு சேம் அதே செலக்டட் செல்லுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா லெஸ் தென் வேல்யூஸ் நான் என்ன செட் பண்ணிக்கிறேன்னு பாருங்க. லெஸ் தென் வேல்யூஸ் 35க்கு பிலோ 35க்கு பிலோ யாரெல்லாம் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்ல எடுத்திருக்காங்களோ அதை மட்டும் எனக்கு ரெட் கலர்ல மார்க் பண்ணி காமிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஆப்ஷன் கொடுத்துக்க போறேன். இப்போ திரும்பவும் பாருங்க கஸ்டம் ஃபார்மேட் போயிடுறேன். கஸ்டம் ஃபார்மேட்ல போயிட்டு
எனக்கு புவர் ஸ்டூடெண்ட்லாம் ரெட்ல காமி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டிஷனை வந்து கொடுக்குறேன். ஸோ நான் ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்க புவர் ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து ரெட் கலர்ல உங்களுக்கு ஃபார்மேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். அகெயின் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போறேன். போயிட்டு அகெயின் வந்து ஹைலைட் செல் ரூல்ஸ்குள்ள போறேன். போயிட்டு பிட்வீன் சொல்லிட்டு இருக்கு. இந்த பிட்வீன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ட வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னா இதுல இருந்து இந்த மார்க்ஸ்ல இருந்து இந்த மார்க்ஸ் வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க வந்து நான் ரெட் கலர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து நான் எல்லோ கலர்ல வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டிஷன வந்து குடுக்க போறேன். இப்போ பிட்வீன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40ல இருந்து ஒரு 65க்குள்ள இருக்கவங்க எல்லாருமே வந்து ஆவரேஜா நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலா நம்ம குடுக்குறது தான். செட் பண்ணிட்டு கலர பாருங்க. திரும்பவும் கஸ்டம் ஃபார்மேட்டுக்கு போயிட்டு நான் எல்லோ கலர்ல வந்து குடுக்க போறேன். எல்லோ கலர் குடுத்துட்டு சூஸ் பண்ணிட்டு ஓகே குடுத்துக்கிறேன். ஓகே குடுத்துட்டீங்கன்னா, இது வந்து கண்டிஷனல் ஃபார்மேட் வந்து அப்ளை ஆயிடும். நம்ம எந்த செல்லுக்கு குடுக்குறோமோ அந்த செல்லுக்கு வந்து அப்ளை ஆயிடும். அவ்வளோதான் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இப்போ பாருங்க நம்ம மார்க்ஸ் பேஸ் பண்ணி ஈஸியா ஓகே கிரீன் கலர்ல இருக்காங்களா இவங்களாம் வந்து நல்ல மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. யார் எடுத்திருக்காங்க? ஓகே அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஓகே இந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் நல்ல மார்க் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம வித்தின் 2 மினிட்ஸ்லயே பார்த்த உடனே அனலைஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றோம் எக்ஸல்ல. நெக்ஸ்ட் பாருங்க திரும்பவும் அகெயின் இது ஜஸ்ட் வந்து நம்பர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க. இங்க ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கு. அத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அத செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இப்ப அதுக்கு அப்ளை பண்ண போறேன். பாருங்க ஹைலைட் செல் ரூல்ஸ் போயிட்டு இதுல டெக்ஸ்ட் தட் கன்டைன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செல்ஸ் தட் கன்டைன்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன டெக்ஸ்ட் இருக்கும்போது அது வந்து எந்த கலருக்கு வந்து ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. நான் என்ன கொடுக்க போறேன்னா ஃபெயில்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்குறேன். ஃபெயிலா இருந்ததுன்னா எனக்கு ரெட் கலர்ல ஃபில் பண்ணி காமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இத வந்து நான் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும். ஸ்டேட்டஸும் மார்க்ஸும் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன், இதுல இருக்கிறதே டிஃபால்ட்டா வந்து லைட் ரெட் ஃபில் டார்க் ரெட் டெக்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கு. அதுவே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஓகே குடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் லைட் ரெட்ல வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஃபார்மேட் ஆயிட்டு நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ பாருங்க அகெயின் வந்து ஹைலைட் செல் ரூல்ஸ்க்கு போயிட்டு திரும்பவும் வந்து டெக்ஸ்ட் தட் கன்டைன்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டு பாஸ்ன்னு சொல்லிட்டு குடுக்குறேன். பாஸா இருந்ததுன்னா எனக்கு என்ன வேணும்னா கிரீன் கலர்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ கிரீன் கலர்ல கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ கிரீன் கலர்ல வந்து அப்ளை ஆயிடுச்சு நம்மளுக்கு. அவ்வளோதான். இப்போ பாருங்க டெக்ஸ்ட்டுக்கும் நம்மளால வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நம்மள கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம மார்க்ஸ் பேஸ் பண்ணி அப்ளை பண்ணியாச்சு. ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி அப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா அகெயின் பாருங்க நான் மார்க்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போய்க்கிறேன். இதில் போயிட்டு டாப் பாட்டம் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ டாப் பாட்டம் ரூல்ஸ் இது எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 டாப் 10 இப்போ டாப் 5 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோமோ இல்லை டாப் 10 ஸ்டூடெண்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ நம்ம இந்த ஆப்ஷன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க டாப் 10ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ரெட் ஃபில் இதுவே வந்து டிஃபால்ட்டாக இருக்கு. இப்போ பாருங்க டாப் 10ன்றதுனால டாப் 10 வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க 96 92 87 82 இவங்கெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருது. ஃபர்ஸ்ட் டாப் 10ல யார் இருக்காங்களோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு ரெட் இந்த லைட் ரெட் கலர்ல வந்து ஃபில் ஆகி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து அப்ளை பண்ணி காமிச்சிருச்சு. ஓகே இது வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ இது வந்து கேன்சல் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு டேட்டா பார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூசேஜ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிரேடியன்ட் ஃபில்னா என்னன்னா
அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபாண்ட் சேஞ்ச் பண்றது, கலர்ஸ சேஞ்ச் பண்றது தான் சேம். பட் இதுல என்னன்னா, இப்போ 90 அபோவ் இருக்கும் அப்படின்னா, அந்த கிரேடியன்ட் ஃபில் வந்து ஃபுல்லா நம்மளுக்கு ஃபில் ஆயிருக்கும். இல்ல 50 இருக்கும்னா, ஹால்ஃப் ஆஃப் தி செல் மட்டும் தான் ஃபில் ஆயிருக்கும். அந்த மாரி நம்ம மார்க்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கோமோ, அதுக்கேத்த மாதிரி அந்த ஃபில்லிங் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? அது வந்து நம்மளுக்கு வந்து சின்னதாவோ, இல்ல வந்து ஃபுல்லாவோ அந்த மாரி டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு கிரேடியன்ட் ஃபில்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது டேட்டா பாக்ஸ்ல போனீங்கன்னா, உங்களுக்கு நெறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். நெறைய கலர்ஸ்ல உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கு. நம்ம அதுக்கேத்த மாரி சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கலர் ஸ்கேல். அதே தான் கலர் ஸ்கேலும் பார் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் கலர்ஸ மட்டும் யூஸ் பண்ணி உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கும். லைட் கலர்ல இருந்ததுன்னா இந்த மார்க். அத விட கொஞ்சம் டார்க்கா இருக்கா? ஓகே. அவங்கள விட கொஞ்சம் வந்து இது அதிகமா இருக்கு. ரொம்ப ரொம்ப லைட் கலர்ல இருக்கா? ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து வரும். நெக்ஸ்ட் ஐகான் செட். ஐகான் செட்டும் சேம் அதே தான். நம்ம இங்க பாருங்க அப் ஏரோ இருக்கு, டவுன் ஏரோ இருக்கு. இந்த மாதிரி ஏரோ யூஸ் பண்ணி நம்ம வந்து யாரெல்லாம் வந்து பாருங்க இங்க இப்போ 32 இது வந்து ரெட் கலர்ல இருக்குல்ல டவுன் ஏரோ இவங்க வந்து ரொம்ப மார்க் வந்து கம்மியா எடுத்திருக்காங்க. ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஆரோ சிம்பிள் வந்து ரைட் சைடுல இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஆரோ சிம்பிள் அந்த மாதிரி இருக்குல்ல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு ஈஸியா நம்ம அனலைஸ் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் பாருங்க ஆரோ சிம்பிள் வந்து டாப் மேல போற மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க் யார் எடுத்திருக்காங்களோ அவங்க வந்து ஈஸியா நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிருது. ஓகேங்களா? நம்ம ஐகான் செட் இதை யூஸ் பண்ணியும் நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வேண்டாம். நான் வேண்டான்னு நினைக்கிறேன். இந்த டேபிளுக்கு வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் கிளியர் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த கிளியர் ரூல்ஸுக்குள்ளே போயிட்டீங்கன்னா கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் செலக்டட் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது என்னன்னா நம்ம செலக்ட் பண்ண செல்லுக்கு வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து எடுத்துருங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தது. அதை வந்து ஃபுல்லா இப்போ டெலீட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் என்டையர் ஷீட். என்டையர் ஷீட்னா நம்ம செலக்டட் செல்லுக்கு மட்டும் இல்லாம ஃபுல் டேபிள்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ நீங்க சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல இன்னும் இங்க பாருங்க மேனேஜ் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த மேனேஜ் ரூல்ஸ் வந்து எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இங்க நியூ ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. நியூ ரூல்ஸ்னா நம்ம வந்து புதுசா ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்மேட்டிங்கை வந்து கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எடிட் ரூல். எடிட் ரூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எடிட் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து அப்ளை பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதை வந்து நம்ம கலர்ஸோ இல்லை ஃபாண்ட்டோட சைஸோ எது வேணும்னாலும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும் எடிட் ரூல்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் டெலிட் ரூல்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா எனக்கு வந்து ஜஸ்ட் இந்த டேட்டா பாரை மட்டும் டெலிட் பண்ணு இல்ல ஜஸ்ட் இந்த கலர் யூஸ் பண்ணி இருக்கிற கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மட்டும் வந்து டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா அப்ப இந்த டெலிட் ரூல் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ரூலர் மேனேஜர்னு சொல்லிட்டு இருக்க ரூல்ஸ் மேனேஜர்னு இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு மேனேஜ் ரூல்ஸ் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு டெலிட் ரூல்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க ஸ்பெசிஃபிக்கா எதை மட்டும் நீங்க டெலிட் பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நான் என்ன பண்ண போறேன்னா புவர் ஸ்டூடெண்ட் சாரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை வந்து நான் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இதை டிக் கொடுத்துட்டு டெலிட் ரூல் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க கிரீன் கலர்லயும் ரெட் கலர்ல இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு காமிக்கும். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு காமிக்காது. ஓகே கொடுக்குறேன் பாருங்க. இப்ப வந்து எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.